In this video, we are going to discuss the topic 4.5 resistance of a material. What is the topic we are going to discuss today? Resistance of a material. In your book, page number 45. We are going to learn this topic with the help of Ohm's law circuit diagram. We are going to learn the resistance of a material topic with the help of a Ohm's law circuit diagram. So to learn this, first let us recall the Ohm's law. At a constant temperature, the steady current I flowing through a conductor is directly proportional to the potential difference between the two ends of the conductor. What is the Ohm's law? At a constant temperature, the steady current I flowing through a conductor is directly proportional to the potential difference between the two ends of the conductor. See here, இங்க XY அப்படிங்கிற ஒரு conductor. The 2 points is given no, XY அப்படிங்கிற ஒரு conductor. In Ohm's law, we used nichrome wire. Nichrome wire, it is an alloy of nickel and chromium. In Ohm's law, we have used the nichrome wire, but in the same experiment, instead of nichrome wire, we are using copper wire. In the topic of resistance of a material, instead of nichrome wire, we are using copper wire. And then let us see which is getting increasing. So, while we are placing the nichrome wire, while we are placing the copper wire and conducting the same experiment, same value of potential difference we are getting, but different value of current. இப்போ நிக்ரோம் ஒயரை நம்ம பிளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ப்ரொபோஷனலாக கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. பட் நம்ம காப்பர் ஒயரை பிளேஸ் பண்ணும்போது என்னவாகுது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது, பட் கரண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. ஓகே, இப்போ காப்பர் ஒயர் வச்சு பண்ணும்போது வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது, பட் அதோட கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே இது இன்ஸ்டெட் ஆஃப் காப்பர் ஒயர் வி ஆர் ரீப்ளேசிங் அலுமினியம் ஒயர். அலுமினியம் ஒயர் நம்ம வச்சு பண்ணும்போது அலுமினியம் ஒயரை வச்சு இதே அப்பாரட்டஸ் இதே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம். அப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட வேல்யூ வந்து சேமாக கிடைக்குது, பட் கரண்ட்டோட வேல்யூ எப்படி கிடைக்குது, டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. நிக்ரோம் ஒயரை வச்சு பண்ணும்போது ரெண்டோட வேல்யூ வந்து ஈக்குவலாக வந்துச்சு, ரெண்டோட வேல்யூமே இன்க்ரீசிங்கில் ஈக்குவலாக வந்துச்சு. பட் காப்பர் ஒயரையும் அலுமினியம் ஒயரையும் நம்ம வச்சு பண்ணும்போது என்னவாகுது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக வருது, பட் கரண்ட்டோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. ஓகேவா? See here, a nichrome wire was connected between X and Y. If you replace the nichrome wire with a copper wire and conduct the same experiment, you will notice a different current for the same value of the potential difference across the wire. Before that itself I have said, நம்ம நிக்ரோம் வயருக்கு பதிலாக காப்பர் வயரை வச்சு பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட வேல்யூ வந்து சேமாக கிடைக்குது, பட் கரண்ட் எப்படி கிடைக்குது, கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. ஸோ எகெயின் அலுமினியம் வயரை வச்சு நம்ம பண்ணும்போது என்னவாகுது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது, பட் கரண்ட் வந்து எப்படி இருக்குது, கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கு. ஸோ த வேரியேஷன்ஸ் இன் த கரண்ட் ஃபார் த சேம் வேல்யூஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இண்டிகேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட், நம்ம நிறையா மெட்டீரியல் யூஸ் பண்ணி வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது என்னவாகுது, நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நவ் see here, look at the definition. Resistance of a material and its property is opposed to the flow of charges and hence the passage of current through it. It is different for different materials. Current flow ஆகிறது வந்து different material வந்து resistance is constant for given material and for different material. Resistance ஓட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் given மெட்டீரியலுக்கு, பட் நம்மளுக்கு போட்டிருக்க வேல்யூஸ் வந்து மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும், மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. What is the formula for Ohm's law? V is equal to IR. இப்போ ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ V by I is equal to Rன்னு எடுத்துக்கிறோம். டெஃபினிஷன் பாருங்கள், the resistance of a conductor can be defined as the ratio between the potential difference across the ends of the conductor and the current flowing through it. என்ன சொல்கிறாங்க, the resistance of a conductor can be defined as the ratio of the potential difference across the ends of the conductor and the current flowing through it. Because V by I தான் நம்ம எடுத்திருக்கோம். V by I is equal to R. ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது, R is equal to V by I. So the resistance of a conductor பார்க்கும்போது
the is ratio between the potential difference across the conductor and the current flowing through it. எதுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ potential difference between the potential difference across the ends of the conductorக்கும் current flowingக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோம், resistance அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Now look at the unit of the resistance. இப்போ ரெசிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஹையாக இருக்கும்போது கரண்ட்டோட வேல்யூ வந்து லோவாக இருக்கும். ஒரு சர்க்கியூட் டயக்ராமில் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்மளுக்கு ஹையாக கிடச்சிருக்குன்னா அந்த டைமில் நம்மளுக்கு கரண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ட் கரண்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதனால் ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள், ஐ இங்கே இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது, இது வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. Now look at the unit of resistance. The SI unit of resistance is ohm and it is represented by the symbol. இதுதான் வந்து என்னது, ஓமோட symbol. This is the symbol of ohm. Look at the definition. Resistance of a conductor is said to be 1 ohm if a current of 1 ampere flows through it when a potential difference of 1 volt is maintained across it ends. Now இப்போ ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, V by I is equal to R. V அப்படிங்கிறது என்னது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட SI யூனிட் என்னது, வோல்ட். ஸோ 1 வோல்ட்னு எடுத்துருக்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் கரண்ட். கரண்ட்டோட SI யூனிட் நம்மளுக்கு என்னது, ஆம்பியர். இப்போ 1 ஓம் தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் என்னது, ஓம். ஸோ 1 ஓமை டிஃபைன் பண்ணுறதுனால 1 ஓம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட SI யூனிட் வந்து வோல்ட். நெக்ஸ்ட் கரண்ட்டோட SI யூனிட் என்னது, ஆம்பியர். இதை வச்சு நம்ம டெஃபினிஷன் எழுதுகிறோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் இஸ் செட் டு பி 1 ஓம் இஃப் அ கரண்ட் ஆஃப் 1 ampere flows through it when a potential difference of 1 volt is maintained across its ends. என்னது, கரண்ட் ஆஃப் 1 ampere. 1 ampere கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 1 வோல்ட்டாக இருந்தால் கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம், 1 ஓம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 1 ஓம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பியர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, அதுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும், 1 வோல்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், 1 ஓமாக இருக்கும். ஸோ if a current of 1 ampere flows through it when a potential difference of 1 volt is maintained across its ends. Are you clear about resistance of a material?